இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபியூ ஓகேங்களா, டெஸ்க்டாப் சிபியூக்கு நாங்கள் வந்து M.2 இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் M.2 ஏன் இன்ஸ்டால் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுறேன். அதுக்கான என்ன நாங்கள் சொல்யூஷன் பண்ணேன்னு சொல்லிடுறேன். கஸ்டமர் எதற்காக வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டு மவுஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, கீபோர்டு மவுஸ் வந்து ஒர்க் ஆகலை. நாங்களும் போய் செக் பண்ணியிருந்தோம். என்ன தான் பண்ணாலும் சரி பயாஸில் ஒர்க் ஆகுது. ஆனால் ஓஎஸ்குள்ளே போனாலே கீபோர்டு மவுஸ் வந்து ஒர்க் ஆகலை. சரி, ஓஎஸ் மாத்திரம் முடிஞ்சு போகுது. ஓகேங்களா, ஓஎஸ் மாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக போகுது. ஆனால் அந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம ஓஎஸை மாற்ற முடியலன்னா கஸ்டமருக்கு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டேலி யூஸ் பண்ணுறாங்க. டேலி யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, இந்த சிஸ்டம் வந்து சர்வராகவும் இன்னொரு சிஸ்டம் வந்து கிளைண்டாகவும் வச்சுருக்காங்க. அப்போ இந்த சிஸ்டம் ஆனில் இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. அவங்களுக்கு வந்து பில்லிங் வந்து ரொட்டேஷனில் போய்கிட்டே இருக்கும். டெய்லியும் வந்து பில்லிங் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம அதில் ஓஎஸ் போடுறதுக்கோ இல்லை ஏதோ நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஒர்க் அப்படியே நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்தமாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால என்னென்னா, எனக்கு 1 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸில் முடிக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான், 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பிளான் பண்ணேன்னா, வேறு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இன்னொரு செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கு மாரி இல்லை எஸ்எஸ்டி மாரி கனெக்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஸ்லிம் டைப் சிபியூ. இந்த சிபியூ நான் ஃபோட்டோ கூட எடுக்கல. இதுதான் ஒன்று கம்ப்யூட்டர் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் வரும், நிறைய முக்கியமான ஒர்க்லாம் வரும். அந்த நேரத்தில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, இல்லை அந்த ஒர்க்கு டைட்டாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒர்க்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் சார் இருங்க நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் வீடியோ சொல்ல முடியல. அதனால தான் இந்த ஒரே ஒரு இமேஜ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எஸ்எஸ்டி வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது ஸ்லிம் டைப் சிபியூ. இது நார்மல் நம்ம அசம்பிள்டு சிபியூவில் பார்த்தீங்கன்னா, கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போர்ட்ஸ் இருக்கும். எத்தனை வேணாலும் நம்ம எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணலாம். எத்தனை வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு பிரைமரி ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா 2வது எஸ்எஸ்டி ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வைக்கிறதுக்கான எந்த ஒரு இடமும் இல்லை. அப்புறம் தான் பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு M.2 ஸ்லாட் இருந்தது. ஆனால் இந்த சிபியூ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஆகிடுச்சுன்னாங்க. மினிமம் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆகிடுச்சு அப்படின்னாங்க. கடைசியாக இதில் செக் பண்ணால் M.2 ஸ்லாட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு காமிச்சிடும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா M.2 SATA 1ன்னு இருக்கும். இதையே நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இந்த SATA போர்ட்ஸ் தனியாக இருக்கும். இதில் வந்து இந்த சைடு இருக்கும். அதனால் இந்த இமேஜில் சரியாக தெரியல. அதில் SATA 0 இருந்துச்சு, 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, SATA 1 இல்லை. எங்கே SATA 1 தேடி வந்தால் M.2 SATA 1ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்டி M.2 எஸ்எஸ்டி வாங்கணும், இன்ஸ்டால் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ரேம் மாதிரி தான் இருக்கும். நான் M.2 ஒரு வீடியோ மாரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதை அன்பாக்சிங் பண்ண மாரி காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கான்னு தெரில. இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். ரேம் மாரி ஒரு சிப்பு தான் இருக்கும். அந்த சிப்பு இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு, இது கிளிப்பு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிப்பு. இந்த கிளிப்பு க்ளோஸ்க்காக ஒரு லாக் மாரி கொடுப்பாங்க. அந்த லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு எஸ்எஸ்டிக்கு எந்த ஒரு ஸ்லாட்டு இல்லைனாலும் சரி, எந்த ஒரு போர்ட் இல்லைனாலும் சரி, மதர் போர்டில் நம்மளுக்கு M.2 ஸ்லாட் இருந்தால் போதும். ஈஸியாக வந்து செகண்டரி எஸ்எஸ்டி ரெடி பண்ணிடலாம். உடனே இதில் அசம்பிள் பண்ணேன், எஸ்எஸ்டியில் வந்து ஓஎஸ் போட்டேன், முடிஞ்சிருச்சு. இதை வந்து M.2 வந்து பிரைமரி ஆகிட்டேன். ஆல்ரெடி இருந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து செகண்டரி ஆகிட்டேன். இப்போ என்னென்னா அவங்க ஒர்க்கும் நிற்கலை. ஓகேங்களா, அவங்க ஒர்க்கும் நிற்கலை, அவங்க டேட்டாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது. டேட்டா போயிடும், அப்புறம் எந்த சிஸ்டமும் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா, எந்த சிஸ்டமும் ஒர்க் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் இப்போ நாங்கள் பண்ணதுனால என்னென்னா, எங்களுக்கு ஒர்க்கும் வந்து கிட்டத்தட்ட 1/2 hour 1 hourக்குள்ளேயே ஒர்க்கும் முடிச்சிட்டோம். டேட்டாவும் எதுவும் போகலை. டேலியும் பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க. டேலி அவங்க பே பண்ணி வாங்கிட்டு இருக்கிறதுனால கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு லோக்கல் டிஸ்க் ஈல இருக்கிறத இந்த பிரைமரி ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அவங்க ஒர்க்கும் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ வாங்குறீங்கன்னா இந்த M.2 ஸ்லாட் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீச்சர்லேயும் சரி, இல்லை அப்பவும் சரி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்லாட்ஸ் இருக்கா, அந்த ஸ்லாட்ஸ் இருக்கா. இப்போ முன்னாடி என்ன பார்ப்போன்னா, 2வது ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ண முடியுமா, அந்தமாரி எதனா ஸ்லாட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா M.2 ஸ்லாட் இருக்கா, அந்தமாரி லேப்டாப் வாங்கணும், இல்லை அந்தமாரி டெஸ்க்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்லாட் இல்லாதது பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த சிபியூவில். செகண்டரி ஹார்ட் டிஸ்க் வந்து செகண்டரி எஸ்எஸ்டி வந்து கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் M.2 ஸ்லாட் இருந்ததுனால ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணோம், எல்லா ஒர்க்கும் சிம்பிளாக முடிச்சிட்டோன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.